Hello all, feeling very glad to meet you all through another video in my YouTube channel, Easy English. இப்போ என் பக்கத்தில் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஃபோட்டோஸ் இருக்கிறவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய 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 பிஸ்னஸ் மேக்னட்ஸோ இல்லை பில்லியனர்ஸோ இல்லை மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனுஷங்க தான். இவங்களோட ஃபோட்டோஸ் நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற எல்லாருக்குமே அட்லீஸ்ட் அதாவது மினிமம் 20 லாங்குவேஜஸ் ஃப்ளூவெண்டா பேசவும் படிக்கவும் தெரியும். இது வந்து மினிமம் தான் 20, மேக்ஸிமம் 50 லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மல்டிலிங்குவலா நம்ம இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணி நிறைய விஷயம் கத்துக்கிறோம், படிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. த்ரூ ஹார்ட் ஒர்க் வி கேன் அச்சீவ் இட். பட் பைலிங்குவலா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க மதர் டங்கோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. With your permission, let's get into today's lesson. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, நான் லெசன் சொன்னோடனே பயந்துடாதீங்க. இன்னைக்கு வந்து சின்னதா ஒரு பேசிக் திங் நீங்க வந்து லேர்ன் பண்ண வேண்டியது அதை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது. அது வந்து நிறைய தடவை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா தேர்ட் பர்சன் இது செகண்ட் பர்சன் அதெல்லாம். ஸோ அது வந்து எந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கிறது, அது கூட எந்த மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பர்சன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இது எல்லாமே பர்சனல் ப்ரொனவுன்ஸ் தான். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க கூட என்ன சொல்கிறது, ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம். அது யாரை பத்தி அப்படின்னா உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி. ஓகேங்களா, இதுதான் சிச்சுவேஷன். நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தங்க பேசிட்டு இருக்கீங்க இன்னொருத்தங்களை பத்தி. ஸோ நீங்க தான், ஐ மீன் இப்போ நான் அப்படின்னு வச்சுக்கலாம், நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ என்ன, நான் இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம், நான் ஐ. ஓகேங்களா, ஸோ என் கூட வேற யாரும் இருக்காங்க, இல்லை நாங்கள் குரூப்பாக அதை பற்றி இது பண்ணிட்டு இருக்கோம், என் கூட என்னோட சப்போர்ட்டிவா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா சிங்குலர் வந்து ப்ளூரல் ஆகும். இப்போ நான் ஐ அப்படிங்கிறது வி. ஸோ இந்த ஐ வி இந்த ரெண்டும் தான் ஃபர்ஸ்ட் பர்சன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ, இப்போ உங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்கள எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க, யூ. சரியா? ஸோ அதாவது ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை நிறைய பேராக இருக்கலாம். எவ்வளோ பேர் இருந்தாலுமே யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ செகண்ட் பர்சன் யார் அப்படின்னா யூ. ஒருத்தராக இருந்தாலுமே யூ தான், நிறைய பேர் இருந்தாலுமே யூ தான். இப்போ தேர்ட் பர்சன் யார் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்க. இப்போ நான் ராஜா அப்படிங்கிற ஒரு ஆள் பத்தி பேசுறேன் அப்படின்னா நான் எப்படி அவர் சொல்லுவேன், ஹி. இப்போ ஒரு பொண்ணா இருந்தா ஷி. அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை அனிமல்ஸ் இந்த மாதிரி எதாவது இருந்தால் நம்ம இட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹி, ஷி, இட் எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒன்லி ஒன் இன் கவுண்ட். இதுவே ப்ளூரலா இருந்ததுன்னா, நான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா கொஞ்சம் பேரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல, அவங்க, அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷ்ல தே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஐ, நான் யார் பேசுறோமோ அவங்க ஐ, கூட இருக்கிறவங்க வி. ஓகேங்களா, நாம், நாங்கள். அதுவே ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்க அதுதான் செகண்ட் பர்சன் யூ. செகண்ட் பர்சன் வந்து யூ. தேர்டு வந்து ஹி, ஷி, இட் அண்ட் தே, நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ. ஸோ இந்த மூணு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இதை வந்து ஞாபகம் வைக்க வந்து நீங்க என்ன சொல்றது, இந்த மாதிரி இமேஜின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே மறக்காது. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாமே லேர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இது கூட என்ன மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து 3 வேர்ப்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். am, is, are. சரிங்களா, இப்போ இது வந்து நான் வந்து கண்டிஷன் பத்தி தான் சொல்ல போறேன். கண்டிஷன் அப்படின்னா நான் வந்து ஒருத்தவங்க செய்யற ஆக்ஷனை வந்து சொல்ல போறது இல்லை, பட் அவங்களோட கேரக்டர் இல்லைன்னா ஒரு குணாதிசயம் இல்லை அவங்கள பத்தின ஒரு அப்பியரன்ஸோ இல்லை அவங்கள பத்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எதுவுமே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ டீச்சர். சரிங்களா, நான் வந்து ஒரு டீச்சர். இதுல வந்து நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன். இது நீங்க வி அப்படின்னு வரும்போது, இப்ப சிங்குலருக்கு நான் வந்து ஐ கூட வந்து சிங்குலருக்கு ஆம் அப்படின்னு கிடையாது, ஐ வந்து ஆல்வேஸ் எக்ஸெப்ஷனல். ஸோ ஐ கூட எப்பவுமே நீங்க ஆம் தான் யூஸ் பண்ணணும். உங்களை பத்தி ஏதாவது சொல்றதா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல வந்து ஆக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது, அது கண்டிஷன் மட்டும்தான். தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இட் இது மூணுமே சிங்குலர் அப்படின்னு நமக்கு தெரியும். அது ஒன்லி ஒன் இன் கவுண்ட் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி. ஸோ சிங்குலர் வேர்பானா ஈஸ் தான் இது கூட யூஸ் பண்ணணும். ஷீ இஸ், ஹீ இஸ், இட் இஸ் அந்த மாதிரி. ஸோ தே வந்து ப்ளூரல்னால ப்ளூரல் வேர்ப் என்ன
ஆர் தான். ஸோ தே ஆர், தே கூட நம்ம ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் மை கிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இப்போவே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு திங்ஸ் பற்றியோ இல்லை எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் உங்கள் மைண்டில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எழுதிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஸ்டூடெண்ட் எடுத்துங்க. ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட், தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களே ஒவ்வொரு பர்சனல் ப்ரொனவுன் எடுத்துட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ் லைக் ஸ்டூடெண்ட், டீச்சர், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு நீங்க சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். இது இந்த லெசனோட ஹோம்ஒர்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க நோட் பண்ணியோ இல்ல உங்க மொபைல்ல வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். உங்களை ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Hope you all like this video. Please like, share, comment and also subscribe to my channel. Subscribe பண்ணும்போது பக்கத்துல இருக்க bell icon மறக்காம click பண்ணிடுங்க. So keep watching and keep learning. Let's meet in another video. Till then, bye bye from SHALEES.